ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி 75வது தலைப்பு. கிருஹஸ்தாசிரமம் என்ற இல்லறம். அக்னி காரியங்கள் தொடர்ச்சி. பாகயஜ்ஞங்கள் என்று 7 சொன்னேனே, அவற்றையும் கிருஹத்தில் நடக்கும் உபநயனம் முதலான காரியங்களையும் ஸ்ராத்தம் முதலியவைகளையும் ஔபாசன அக்னியை கொண்டேதான் செய்ய வேண்டும். தகப்பனாருடைய ஔபாசன அக்னியிலிருந்தே புத்திரனின் விவாகத்தில் அக்னி வளர்க்கப்படும். இதுவே அப்புறம் புத்திரனின் ஜீவ பரியந்தமும் அவனுக்கு ஔபாசன அக்னியாகிறது. இப்படி அவிச்சின்னமாக முறிவுபடாமல் தலைமுறை தலைமுறையாக அதே அக்னி போகும். ஒரு தனி மனிதனையும் அவனுடைய ஒரு குடும்பத்தையும் மட்டுமே மையமாக கொண்டு அமைகிற, அதாவது ஔபாசன அக்னி உபயோகிக்கப்படுகிற எல்லா கர்மங்களுக்கும் கிருஹ்ய கர்மாக்கள் என்று பெயர். பாகயஜ்ஞங்கள் 7 கூட இப்படிப்பட்ட கிருஹ்ய கர்மாக்கள்தான். இவை அநேகமாக ஒரு குடும்ப சமாச்சாரமாதலால் பலன் நேராக ஒரு குடும்பத்தை உத்தேசித்ததானாலும் அதில் பிரயோகமாகிற வேத மந்திர சப்தம் சகல ஜகத்துக்கும் நல்லது செய்யத்தான் செய்யும். ரொம்ப விஸ்தாரமாய் இல்லாமல் ஸ்மால் ஸ்கேலில் இருக்கிறவை. கிருஹ்ய சூத்திரங்கள் இந்த கர்மாக்களை விவரிக்கின்றன. அவை ஸ்மிருதிகளை சேர்ந்தவை. ஸ்மிருதிகள் சொல்வதால் இவற்றுக்கு ஸ்மார்த்த கர்மாக்கள் என்றும் ஒரு பெயர் உண்டு. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.